கர்த்தரின் பக்கம் திரும்புங்கள். எந்தெந்த காரியத்திலே ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் விட்டுவிட வேண்டுமோ, அந்தந்த காரியத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்கு முன்பாக திரும்புங்கள். ஏதோ ஒரு பாவ பழக்கத்திலே நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தின் நிமித்தம், நஷ்டத்தின் நிமித்தம் அடிமைப்பட்டு இருக்கலாம். இன்று அந்த கெட்ட பழக்கம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் சேரக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அற்பமா எண்ணப்படுகிறீர்கள் அல்லவா? ஒரு குப்பையை போல எண்ணப்படுகிறீர்கள் அல்லவா? எல்லோரும் உங்களை ஒதுக்குறார்கள் அல்லவா? ஒரு மெசேஜ் பண்ணா கூட என் மெசேஜை பார்க்கறது கூட இல்லை பிரதர், ரிப்ளை பண்ணலனா கூட பரவாயில்ல என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் ஏன் மற்றவர்களுக்கு முன்பாய் கிறிஸ்து இயேசு எல்லாவற்றையும் நமக்காய் ஆடு அனுபவித்து சம்பாதித்தாரே, நாம் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டும்படிக்கு ஆயத்தமாயிருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டின தேவன் அவரல்லவா? உங்களை மீண்டுமாய் உங்கள் தலையை உயர்த்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பெரிதும் அனுகூலமான வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். பரிசுத்தத்திற்குள் வந்து பாருங்கள். நீதியின் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு பாருங்கள். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதில் இருக்கும் ஆசீர்வாதங்கள், அதில் இருக்கும் மகிமை, அதில் இருக்கும் கனம் ஏராளமாய் இருக்கும். God bless you all. Jesus' name. Amen.